வணக்கம். புதிய தலைமுறையின் சின்ன சின்ன செய்திகள் தொகுப்புக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. வழக்கமா பார்க்குற செய்திகள்ல இருந்து மாறுபட்டு சர்வதேச அளவுலையும் உள்ளூர்லயும் நடக்கிற வேடிக்கையான நிகழ்வுகளை எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில பார்த்து ரசிக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. சாதனையாளர்களின் செய்தியோட இன்னைக்கான நிகழ்ச்சியை தொடங்கலாம். கோவையில தொடர்ந்து 45 நிமிடங்கள் திருக்குறளை பரத இசையுடன் இணைத்து நடனமாடி 22 சிறுமிகள் உலக சாதனை படைச்சிருக்காங்க. குடியரசு தினத்தையொட்டி ஆலந்துறையில இருக்கும் கீர்த்தனா நாட்டிய கலாலயா சார்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. ஜெட்லி புக் ஆஃப் அவார்ட்ஸ் நடுவர்கள் முன்னிலையில சிறுமிகளின் சாதனை அரங்கேறியது. இது தவிர சுகுமார் பாபு என்ற நபர் 15 டேபிள் டென்னிஸ் பந்துகளை 49 வினாடிகள்ல ஒரு கையில தண்ணீரில் அமிழ்த்தி புதிய தேசிய சாதனையும் படைச்சிருக்காரு. நிகழ்ச்சியின் இறுதியில சாதனையாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதுவும் சாதனை தொடர்பான செய்திதான். கன்னியாகுமரி மாவட்டம் ஒதச்சிக்கோட்டை பகுதியை சேர்ந்த இளைஞர் ராஜேஷ். கொத்தனார் வேலை செய்யும் இவர் இந்த ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி சாதனை முயற்சியில ஈடுபட்டாரு. ஐரேனிபுரத்துல நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கலந்துகிட்ட இவர் காப்பிக்காடு சந்திப்புல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாருதி வேனின் மேல் தலைகீழா நின்று பயணிச்சிருக்காரு. இதே போல பல்லுல கயிறு கட்டி இருவர் அமர்ந்த இருசக்கர வாகனத்தை இழுத்தாரு. சுற்றி இருந்த நண்பர்கள் இவருக்கு கரகுழி எழுப்பி உற்சாகமூட்டினாங்க. தீவிரவாதத்தை ஒழிக்கணும், இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாடுபடணும்னு வலியுறுத்தி ஆண்டுதோறும் இப்படி சாதனைகளை செஞ்சு வராரு ராஜேஷ். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பா மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடந்தது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி இசை கச்சேரி நடத்தினாங்க. இசை கச்சேரியால கவரப்பட்டு உற்சாகமடைந்த கழக உடன்பிறப்பு கச்சேரிக்கு ஏற்ப ஆட்டம் போட்டாரு. கச்சேரி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஏற்றபடி ஆட்டம் போட்டு இவர் தனி கச்சேரியை நடத்திட்டாரு. தலைவருமே வருகிறார், நாளைய தலைவருமே வருகிறார், நம்பிக்கை சுடர்வழியும் வருகிறார். நாளைய தலைவருமே வருகிறார், நம்பிக்கை சுடர்வழியும் வருகிறார். கடல்கோள் தொண்டர்களின் நடுவிலே, கடல்கோள் தொண்டர்களின் நடுவிலே, கடல்கோள் தொண்டர்களின் நடுவிலே தலைவர் வருகிறார். அருமையான தளபதியும் வருகிறார். அடுத்து நம்ம தலைவருமே வருகிறார், வருகிறார். மனப்பாறை மண்ணுக்குமே வருகிறார். இந்த கூட்டத்துல திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்று பேசினார். அப்போ சமீபத்துல பொதுமக்கள் குறைகளை தெரிவிக்க அரசால் தொடங்கப்பட்ட அம்மா கால் சென்டருக்கு தன்னோட போன்லயே டயல் பண்ணினாரு. அதுல எங்கேஜ்டுன்னு ஆங்கிலத்திலையும் இந்திலையும் குரல் வந்தது. பாத்தீங்களா இவங்க சேவைன்னு சொல்லிட்டு உடனே தன்னோட தொகுதிக்கான நம்பருக்கு டயல் பண்ணினாரு. லைன் போகல. இதெல்லாம் தேவையா பாஸ்னு நெட்டிசன்ஸ் இந்த வீடியோவை சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பகிர்ந்துட்டு வராங்க. முதலமைச்சருடைய கால் சென்டருக்கு போட்டிருக்கிறேன். ஏதாவது லைன் கிடைக்குதா பாருங்க. கிடைக்கல. இப்போ என்னுடைய என்ன தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன். 78108. அது ஏற்கனவே விளம்பரம்லாம் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோட பேசுறதுக்காக தான் கையில எடுத்துட்டு வந்திருக்கிறேன்.
ப்ளீஸ் அந்த நம்பர் போடு. முதலமைச்சர் தொடர்பு மையம் போடு. சார் நான் போட மாட்டோம். ஆக எப்படி 110 விதியை பயன்படுத்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி இதுவரையில எதையும் நிறைவேற்ற முடியாத இருக்கிறாங்களோ அது மாதிரிதான் இந்த அம்மா தொடர்பு பக்கம் பக்கமா விளம்பரம் வந்துச்சு. கேக்குதா? கேக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, இந்தியில வருது பாருங்க. இது முதலமைச்சர் தொடர்பு மையம். ஊர்ல இருக்க செல்போன் டவருக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டே ஆகணும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு இந்த செய்தியை பார்த்தா புரியும். கோவையை அடுத்த செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலையில பிஎஸ்என்எல் செல்போன் டவர் இருக்கு. இன்னைக்கு காலையில 7 மணி அளவுல இங்க வந்த அருண்குமார் என்ற இளைஞர் டவர் மேல ஏறி இருக்காரு. தகவல் அறிந்து வந்த போலீசார் செல்போன் என்ன தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் வண்டியில நம்பரை எழுதி வச்சேன். எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் நடந்தது. ஆனா அந்த பொண்ணு அவங்க பெற்றோர் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்தாதான் நான் கீழே இறங்குவேன்னு சொல்லியிருக்காரு. போலீசார் சமாதானத்தை ஏற்க மறுத்ததால இன்னமும் அவர் கீழே இறங்கல. இதுல இன்னொரு விஷயத்த கேட்டா இன்னமும் கடுப்பாவீங்க. டவர் மேல ஏறினவரு கையில சாப்பாடு குடிநீரோட தான் ஏறி இருக்காரு. காதலுக்கு கண்ணிலன்னு தான் சொல்லுவாங்க. இவரோட செயலை பார்த்தா என்னத்த சொல்ல, அந்த வாக்கியத்தையே மாத்தி அமைக்கணும். விருதுநகர்ல கூட்டுறவுத்துறை சார்பா சிறு வணிக கடன் உதவி திட்டம் சிறப்பு முகாம் நடந்தது. கூட்டத்துக்கு செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் கலந்துக்கிறாங்கன்னு அறிவிச்சிருந்தாங்க. நிகழ்ச்சி 11 மணிக்கு தொடங்கும்னு சொல்லி இருந்ததால கடன் உதவி பெற வந்தவங்க 10 மணிக்கே வந்துட்டாங்க. மாவட்ட ஆட்சியரும் வந்துட்டாரு. அமைச்சர்கள் தான் இதோ வராங்க அதோ வராங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரை வர வச்சு முகாமை முடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைனா குடிமகன்களுக்கு தனி பிரச்சனை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில 6124 என்ற எண் கொண்ட அரசு மதுபான கடை செயல்பட்டு வருது. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மேல ஆகியும் கடை திறக்காம இருந்திருக்கு. குடிமகன்கள் பக்கத்துல போய் பார்த்து கடை உட்புறமா பூட்டப்பட்டிருப்பதை அறிந்து அதிகாரிகளுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அதிகாரிங்க வந்து கடையின் மேற்கூரையை பிரிச்சு உள்ள இறங்கி கடையை திறந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு மதுபான கடை ஊழியரே மது போதையில மயங்கி விழுந்திருக்காருன்னு. மதுபான கடைக்கு வரவங்க தான் போதையில மயங்கி கிடப்பாங்க. இங்க விற்பனை செய்யறவரே மயங்கி கிடக்காரு. இது புதுசா இருக்குல்ல?